ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே திமுக அரசை கண்டித்து ரேஷன் பொருட்களை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்று தேமுதிக மாநில பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு கண்டன உரைகளை ஆற்றினார். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே எம்ஜிஆர் திடலில் தேமுதிக மாவட்ட செயலாளர் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஆளும் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமையேற்று தேமுதிக மாநில பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தமிழக மக்களை மிகவும் பாதிக்கும் வகையில் மின் கட்டணத்தை உயர்த்தியும் மற்றும் ரேஷன் பொருட்கள் கடந்த சில மாதங்களாக பொதுமக்களுக்கு வழங்காமல் அலைக்கடிக்கும் தரிகெட்ட திமுக அரசை கண்டித்து தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசு காவிரியிலிருந்து தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காவிரியில் தண்ணீர் தராத நம் விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம். நன்றி. எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. அதனால நிச்சயமாக இந்த அரசு மக்களின் கோரிக்கை செவிசாய்த்து உடனடியாக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப என்ன சொன்னாங்க? வானத்தில் மின் கட்டண இல்ல மின்வெட்டு இருந்தாலும் இருக்கும், பூமியில் இருக்காதுன்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி செய்தார்கள். இன்னைக்கு திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தா உடனே மின்சாரம் கிடைக்காது நமக்கு. அது மட்டும் ஒரு பக்கம்னா மின் கட்டணம் உயர்வு ஒரு பக்கம். எல்லா வேலையும் உயர்த்ததுக்கு நீங்க என்ன ஆட்சிக்கு வரணும்? ஆனா மக்கள் நீங்களும் திருந்தணும். சும்மா அவங்களுக்கு நீங்க மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் மக்களே இன்னைக்கு திமுக அரிசி, சர்க்கரை எல்லாம் கிடைக்கணும். ஒண்ணும் கிடையாதாமா? எதுவுமே இல்லை. தயவு செய்து பெண்கள் முறையிடுவதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் அதை சொன்னாங்க. ஆனா இப்ப 4வது வருஷம் நடக்குது. ஒரு 4000 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. எத்தனாவது வருஷம் நடக்குது? 4வது வருஷம். வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட இந்த 4 வருஷத்துல 4000 கொடுத்திருக்கமா? முடிவதா? அப்போ இவங்களுக்கு மனசு இல்லை. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய மீனவ மக்களுக்கு இந்த ஆட்சியில எந்த பாதுகாப்புமே கிடையாது. நேற்று பாத்தீங்கன்னா திருவள்ளூர் பொன்னேரி வட்டம் லைட்டஸ் குப்பை பகுதியில இரவு சுமார் 2 மணிக்கு படகுகள் இருக்கிற இடத்துல வலைகள் இருந்து நெருப்பு வருது. எங்க இருந்து? மீன் பிடிக்கிற வலையில இருந்து நெருப்பு வருது. யார் வைக்கிறாங்க நெருப்பு? வானத்துல இருந்தா வருது நெருப்பு. எல்லாமே இந்த திமுகவினுடைய சூழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பக்கம் மீனவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பும்பாங்க, இவங்களை மீனவ வலைகளுக்கு புகை வச்சு எரிச்சு விடுறது இவங்க தான். அப்போ அதை நம்பி வாழ்கின்ற மக்கள் எப்படி வாழ்வாங்க? 50 மீனவர்களின் வலைகளில் மொத்தம் 80 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்க இழந்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த அரசு அந்த மீனவர்களுக்கு உரிய அந்த வலையை உடனடியாக பெற்று தந்து அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நிச்சயமாக நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி ரேஷன் பொருளில் அத்தியாவசியமான பாமாயில் பருப்பு வகைகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது, அதே மாதிரி காவிரியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கிட்ட இருந்து நமக்கு பெற்று தராததை கண்டித்து தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நாம நடத்தியிருக்கோம். சரிங்களா? சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இங்க மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்.
இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இது எல்லாம் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்கே எதுவுமே நடக்காத வண்ணம் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் பொய்யா சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதை மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், வேஷ்டி சட்டை போடணும், அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியாளம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுமா, அவரால் நடக்க முடியல, கை ஷேக் இருக்குது, அதனால் நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிர்றது தெரியக்கூடாதுன்னு இன்றைக்கி செய்கிறாரு. அதனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு நியாயத்தை வழங்கணும். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், சிபிஐ வழக்கை நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொண்டு வரணும். பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டால் தான் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லியிருக்காங்களே, ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு, இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவங்க அறிவித்த அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும். ஆனால் தமிழக மக்கள் 3வது முறையாக தப்பு செய்கிறாங்க. இது வரைக்கும் 3 முறை தொடர்ந்து இன்றைக்கி எம்பிக்களாக ஜெயிக்க வைக்காததுனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல. அதனால தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காமல் இருக்கிறது என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இனி அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிச்சயம் இது மாறணும்னு கேட்டுக்கிறேன். திமுகவை எதிர்த்து தினம் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒருத்தரும் வாய் திறக்க மாட்டாங்க. உடனே மத்திய அரசு போயிடுவாங்க, நீட்டை பற்றி பேசுவாங்க, பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும்? உடனே மத்திய அரசை குறை சொல்கிறத தவிர திமுக இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க, எதையும் செய்யலை என்பதை நான் பதிய வைக்கிறேன். நன்றி. போகலாம்.